எல்லாருமே புரோட்டீன் பவுடர் சாப்பிடலாமா? இந்தியாவில் நம்ம சாப்பிட்ற விதத்தில் நம்மளுக்கு புரோட்டீன் போறல, அதனால எக்ஸ்ட்ரா புரோட்டீன் தேவைப்படும். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஊரில் நான் வெஜிடேரியன் டயட்லேயும் புரோட்டீன் குறைவாயிடும். வாரத்தில் 2 நாள் வெட்னஸ்டே அண்ட் சண்டே தான் யூஸ்வலாக நான் வெஜிடேரியன் எக்ஸு சாப்பிடுவாங்க. பட் நார்மல் பீப்புள் எக்ஸசைஸ் வெறும் 45 மினிட் வாக் போகிறாங்க, இவங்க புரோட்டீன் பவுடரை சாப்பிடணுமா? தேவையே கிடையாது. சோயா புரோட்டீன் கிடைக்குது, பட் சோயா புரோட்டீன் டெய்லி சாப்பிட முடியாது. கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி. ஸோ புரோட்டீன் பவுடர்ஸை பொறுத்தவரையிலும் யாருக்கு தேவையோ அவங்க டாக்டர், டயட்டிஷியன் ஹெல்ப்பை எடுத்து தான் எடுக்கணும். யாருக்கெல்லாம் கிரியாட்டினின் இல்லை கிட்னி ப்ராப்ளம்ஸ் இல்லை யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகுதோ இவங்க இது ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எல்லாருமே புரோட்டீன் பவுடர் சாப்பிடலாமா அதை பற்றி பேச போகிறோம். இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவில் நம்ம சாப்பிட்ற விதத்தில் நம்மளுக்கு புரோட்டீன் போறல, அதனால எக்ஸ்ட்ரா புரோட்டீன் தேவைப்படுது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இனஃப் பருப்பு உணவில் எடுக்கிறது இல்லை. மதிய உணவு, நைட் உணவு ரெண்டுலேயுமே 1 கப்பு பருப்பு இல்லை சாம்பார் இல்லை ஸ்ப்ரவுட்ஸு இந்த மாதிரி எடுத்தோம்னா வெஜிடேரியன் டயட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு புரோட்டீன், தேவையான புரோட்டீன் ப்ளஸ் 400 ml பாலோ தயிரோ நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கிடச்சிடும். பட் பருப்பு சாப்பிட்றதில்ல அப்படின்னா, அப்போது வாரத்தில் 2 தடவை தான் சாப்பிட்றீங்கன்னா 5 நாள் உங்களுக்கு புரோட்டீன் போகாது. அன்னைக்கு எக்ஸ்ட்ரா தால் பண்ணலாம், இல்லை மற்ற விஷயம் அடை, பெசரட் அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன்ஸ் கூட நம்ம ஊரில் வாரத்தில் 2 நாள் வெட்னஸ்டே அண்ட் சண்டே தான் யூஸ்வலாக நான் வெஜிடேரியன் எக்ஸு சாப்பிடுவாங்க. மற்ற நாள்லாம் சாப்பிட்றதில்ல. அப்போ அவங்க 5 days வெஜிடேரியன், பட் 5 daysல 1 நாள் பருப்பு பண்ணால் ஜாஸ்தி, மற்ற நாள்லாம் இந்த மாதிரி மிக்சட் ரைஸ் சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஊரில் நான் வெஜிடேரியன் டயட்லேயும் புரோட்டீன் குறைவாயிடுது. ஸோ நம்ம ஒழுங்காக 2 உணவுலையும் பருப்பு இல்லை ஸ்ப்ரவுட்ஸு இல்லை சுண்டல் இல்லை சோயா இல்லை மஷ்ரூம் இல்லை பன்னீர் இதை எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு புரோட்டீன் போகும். ப்ளஸ் 400 ml மில்காக சாப்பிட்லாம், இல்லை கேர்டாக சாப்பிடலாம். பட் இப்படி பண்ணுறதில்ல அப்படின்னா தென் வி நீட் எக்ஸ்ட்ரா புரோட்டீன் பவுடர்ஸ். பட் புரோட்டீன் பவுடர்னு எடுத்திங்கன்னா 1 ஸ்கூப்பில் 24 to 28 grams வருது புரோட்டீன். சில பேர் நாளுக்கே 24 கிராம் தான் எடுக்கிறாங்க. தேவை 36, 40 to 60 grams. அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ், லைஃப் ஸ்டைல், என்ன டிசீஸ் இருக்குது இதெல்லாம் பொறுத்து புரோட்டீன் டிசைட் ஆகும். ஸோ 24 எங்கே இருக்குது, டோட்டலாக 24 எடுத்தால் 48 டபுள் ஆகிடுது. இப்போ சில பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, ட்ரெயினர்ஸ்லாம் சொல்கிறாங்க நம்ம வெயிட் ஆரம்பிக்க போகிறோம், டெராபேண்ட் பண்ண போகிறோம், அதனால நீங்கள் 4 scoops எடுத்துக்கோங்க. இப்போ வெயிட்ஸுன்னு எடுத்திங்கன்னா ஒரு டம்பல் 2 கிலோஸில் ஆரம்பித்து இது ஸ்லோவாக 10 இல்லை 20 கிலோஸ் 40 கிலோஸ் இந்த மாதிரி வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ண கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் ஆகும் ஹெல்த்தியாக இருக்கிறோம். அப்படி தான் பண்ணணும். போகிற அன்றைக்கே டமால்னு எடுத்து 40 கிலோஸ் லிஃப்ட் பண்ணக்கூடாது. இது ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க மெதுவாக எக்ஸசைஸை ரெகுலராக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்த உடனே இப்போ 1/2 hour ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் இல்லை இந்த மாதிரி வெயிட்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த செஷன் முடிஞ்ச உடனே அவங்க 1 ஸ்கூப் போட்டு இந்த புரோட்டீன் பவுடர் சாப்பிடலாம். பட் நார்மல் பீப்புள் உணவில் எடுக்காத நாங்கள் புரோட்டீன் பவுடர் எடுக்க போகிறோன்னா 1/2 ஸ்கூப்பில் ஆரம்பித்தா போகிறோம். ஏன்னா 12 கிராமில் ஆரம்பித்து மெதுவாக ஜாஸ்தி பண்ணிடும். இப்போ சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரைனிங் போயிட்டு ட்ரெயினர்ஸ் சொல்கிறாங்க 8 eggs ஒரு நாளைக்கு சாப்பிடணும், ப்ளஸ் ப்ரோட்டீன் பவுடர் ஒரு 4லேருந்து 6 ஸ்கூப் சாப்பிடணும் அப்படின்னா
அவங்க 24 கிராம்லேருந்து 100 to 120 கிராம் ஸ்ட்ரைட்டவே ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி போனால் சில பேருக்கு டயாலிசிஸ் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா புரோட்டீன் வெளியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்துடும். ஸோ எது பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணும், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும். ஸோ நீங்கள் டீட்டெயில் டயட் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு ஒரு டயட்டிஷியனை பார்த்து எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இதை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பருப்பு சாப்பிட்றீங்க, அடை சாப்பிட்றீங்க, எக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் உணவிலேயே கொண்டு வரலாம். இல்லை உங்களால் அது பண்ண முடியல அப்படின்னா ஒருவேளை இந்த புரோட்டீன் பவுடர் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணி கொடுக்கறது டயட்டிஷியன்ஸ். ஸோ டெஃபினட்டாக டயட்டிஷியனோட ஹெல்ப் எடுத்து தான் நீங்கள் பண்ணணும். நீங்களாக இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் காலை உணவில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெறும் தால், ஒன்னா ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கலாம், சுண்டலாக இருக்கலாம், இல்லை அடை, பெசரட், இல்லை பேசனில் அதாவது கடலை மாவில் தோசை பண்ணி சாப்பிட்றாங்க. இது தப்பு கிடையாது. பட் இதை கவுண்ட் பண்ணணும், எவ்வளோ சாப்பிட்றாங்க, எவ்வளோ குவான்டிட்டி. மதிய உணவில் சாம்பாரோ ஸ்ப்ரவுட்ஸோ மஷ்ரூமோ சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 வேளையிலையும் நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸ்லேருந்து சாப்பிட்டா நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கும். பட் நீங்கள் 40 கிலோஸ் ப்ளஸ் இல்லை 20 கிலோஸ் ப்ளஸ் வெயிட் லிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா நிச்சயமாக எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் பவுடர் தேவை. அது எப்போ தேவை? எக்ஸசைஸ் முடித்து இம்மீடியட்டாக சாப்பிடணும். ஏன்னா எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் எடுக்கிறது நம்ம மசில் இன்ஜர் ஆகுது, மசிலில் வேர் அண்ட் டேர்னு சொல்கிறோம், அது ப்ராப்ளம் வருது. அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட்றோம். பட் நார்மல் பீப்புள் எக்ஸசைஸ் வெறும் 45 மினிட் வாக் போகிறாங்க, இவங்க ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணுமா? தேவையே கிடையாது. ஏன்னா இவங்க உணவுலேருந்தே சாப்பிட்டா அவங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சிடும். இதே சைக்கிளிங் போகிறாங்க 2 hours 3 hours a day, இல்லை மேரத்தானுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இல்லை ரோயிங் பண்ணுறாங்க, இல்லை டென்னிஸ் விளையாடுறாங்க, இல்லை கிரிக்கெட் 2 hours 3 hours a day, இல்லை ஸ்விம்மிங் 1 hour 2 hours a day ஸ்விம் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ப்ரோட்டீன் தேவை. என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க, அது பிரகாரம் கேல்குலேட் பண்ணி எக்ஸ்ட்ரா தேவைன்னா தாராளமாக ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாம். இப்போ யாரெல்லாம் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ சில பேருக்கு கிரியாட்டினின் ஏறுது. கிரியாட்டினின் ஏறித்துனா யூரியா பிளட்ல ஏறித்துனா இது ரெண்டுமே கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னு அது கோடி காட்டுது. அப்போ நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இதை சரி பண்ணுறதுக்கு முதல்ல வழி பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க எக்ஸஸ் ப்ரோட்டீன் சாப்பிடக்கூடாது. ஸோ ப்ரோட்டீன் பவுடர் இவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உடம்புல நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீனே டைஜஸ்ட் பண்ணுறது ப்ராப்ளமாக இருக்குது. இவங்க எக்ஸஸ் ப்ரோட்டீன் எடுத்துட்டா இது இன்னும் ஜாஸ்தி கிரியாட்டினின் பண்ணி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வே ப்ரோட்டீன் எடுத்தால் யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகுது. அப்போ அவங்க பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ்க்கு போகலாம். பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்னா என்ன? பட்டாணியில் ப்ரோட்டீன், இல்லை நம்மளோட ரைஸ்லேருந்து ப்ரோட்டீன், அந்த மாதிரி எந்தெந்த கிரெயின் இருக்கோ அதுலேருந்து ப்ரோட்டீன் எடுத்து ப்ரோட்டீன் பவுடர் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இதை எடுத்துக்கலாம். சோயா ப்ரோட்டீன் கிடைக்குது. பட் சோயா ப்ரோட்டீன் டெய்லி சாப்பிட முடியாது. கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, அடல்ட் உமனாக இருந்தாலும் சரி, மேனாக இருந்தாலும் சரி, வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம், இல்லை 10 நாளைக்கு ஒருக்க எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்க முடியாது. ஸோ அதுவும் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய பேர் மீல் மேக்கர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஜாகிரதையாக இருங்க. சோயா வெஜிடபிள் ப்ரோட்டீனில் பெஸ்ட் ப்ரோட்டீன், ஈஸிலி அப்சார்பபிள். பட் அதுக்குன்னு அதை ஜாஸ்தி சாப்பிட முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன், ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் நம்மளோட லேடிஸில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதனால மென்னாக இருக்கட்டும், உமனாக இருக்கணும், இதை குறைவாக தான் எடுக்க முடியும். ஸோ ப்ரோட்டீன் பவுடர்ஸை பொறுத்தவரையிலும் யாருக்கு தேவையோ
அவங்க டாக்டர் டயட்டிஷியன் ஹெல்ப்பை எடுத்து தான் எடுக்கணும். யாருக்கெல்லாம் கிரியாட்டினின் இல்லை கிட்னி ப்ராப்ளம்ஸ் இல்லை யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகுதோ இவங்க இது ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. யாருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கோ டயபெட்டிஸ் இல்லை பட் மருந்து எடுத்துக்கலைன்னா அவங்களுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்களும் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் யூரியா கிரியாட்டினின் யூரிக் ஆசிட் பிளட்ல ஜாஸ்தியாக இருக்கோ இவங்க புரோட்டீன் பவுடர் அந்த அளவு எடுக்க வேண்டாம். மற்றவங்கெல்லாம் எடுக்கலாம். ஏன் அவங்க எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறாங்க, நார்மல் உணவில் எவ்வளோ புரோட்டீன் அவங்களுக்கு வருது அதை பற்றி கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்தா போதும். ஸோ எல்லாருமே புரோட்டீன் பவுடர் எடுத்தாதான் உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும்னு நினைக்கிறது தப்பான கருத்து. ஸோ இந்த வீடியோவில் நம்ம புரோட்டீன் பவுடர்ஸை பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.